உபவாச நாளிலே அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாத. சேர்ந்து பாடுவோம் கரங்களை தட்டி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி. சேர்ந்து பாடுவோம். கோடி கோடி நன்றிடடி. நன்றி நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி நன்றி இயேசு ராஜா. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தீ. இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்து. நல்ல கரங்களை தட்டி கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. எஸ், என்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி சொல்லுவோம் பாடுவோம். கோடி கோடி நன்றிடடி. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. புதிய நாள் தந்தீரையா. பாடுங்க ஐயா. புதிய நாள் தந்தீரையா. புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே. அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே. கோடி 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 நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி. ஆமென். எல்லாரும் சேர்ந்து உளமாற பாடுறதுதான் ஆராதனை. ஆமென். நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றிடடி பாடுவோம். ஓ
கோடி கோடி நன்றி டடி. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி நன்றி இயேசு. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. ஆமென். ஓ வண்டர்ஃபுல். ஆமென். கோடி கோடி நன்றி டாடி. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. பாடுவோம். ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி நன்றி இயேசு ராஜா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. ஆமென். இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி. சொல்லுங்க. ஆமென். ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போ. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போ. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போ. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போ. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி பாடுவோம். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. எஸ் ஆராதிப்போ. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போ. ஒன்று சேர்ந்த போல கரங்களை தட்டி ஆராதனை. ஆமென். க்ளோரி. ஆராதனை
ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போ. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போ. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை ஆமே ராதனை க்ளோரி ராதனை ராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போ. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போ. உந்தன் நாமம் எஸ் ஆமென். ஊற்றும் தேவா ஊற்றும் தேவா உன்னத ஆவியை ஊற்றும் தேவா. தாரும் தேவா தாரும் தேவா அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. ஊற்றும் ஊற்றும் தேவா ஊற்றும் தேவா உன்னத ஆவியை ஊற்றும் தேவா. தாரும் தேவா தாரும் தேவா அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. உள்ளம் புறமும் என்னை சுத்தம் செய்து உன்னத ஆவியை ஊற்றிடுமே. உள்ளம் நிரம்பி வழிந்திட அபிஷேகமே தந்திடுமே. உள்ளம் புறமும் என்னை சுத்தம் செய்து உன்னத ஆவியை ஊற்றிடுமே. உள்ளம் நிரம்பி வழிந்திட வல்ல அபிஷேகமே தந்திடுமே. ஊற்றும் தேவா ஊற்றும் தேவா உன்னத ஆவியை ஊற்றும் தேவா. தாரும் தேவா தாரும் தேவா அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. கண்மலையை பிளந்துவான் அந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்துவான் அந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளோடு ரபா பா ஷதா ரலா த ரபா நல்ல விட்டு கொடுத்து கர்த்தரை துதிங்க 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 துதிங்க. ரீதரபா பால ஷிகதனமா ரீபாவு லௌஷதரமா கதரபாபா லீதனமௌ சந்தனமமா கதரோபோ லீதனமௌ சந்தன கபௌரி பதரபலபரபௌலுதினி லீதனமௌ சந்தன கபரலதிரமௌ ஷகதனமா லீதரபபா ஷிகதரமா கதரோ. ஹல்லேலூயா mighty God ஹல்லேலூயா. ஒரு மனதோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசனம் அளவில்லாத தேவ பிரசனம் இந்த இடம் முழுவதும். ஊற்றும் தேவா ஊற்றும் தேவா உன்னத ஆவியை ஊற்றும் தேவா. தாரும் தேவா தாரும் தேவா அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. ரபாலா ஷிகரபா எலியாவின் தேவனே
எனக்குள்ளே இருக்கிறார். எலிசாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அக்கினி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அக்கினி எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அறிக்கை செய்வோமா? அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுதே. ஆமென். என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழியுதே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அபிஷேகம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அபிஷேகம் எனக்கு தானோ. ரதரி பௌலௌஷிகதனரபா. ஹalleluya mighty God. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ரீதரபா லஷகரபலபா ரீதரபபா ஷிகதனமமமா லீதனமௌஷந்தன கபரபலபா ரிபலபரபா லாதீரமௌஷந்தனௌ ரீதனமௌரதரலதிரபா. ஹalleluya mighty God. நான் இன்னும் உம்முடைய ஆவிக்குள்ளாக இன்னும் நடத்தப்படணும்ப்பா. கணுக்கால் அளவு போதாத ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாதப்பா, இடுப்பளவு போதாது. நீச்சல் ஆழ நான் மூழ்கணும்ப்பா. நீச்சல் ஆழ என்னை நீர் கொண்டு செல்லணுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்தேடும். ரபா. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். புறா ஆவியானவர் அல்ல, ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். அவர் கபடற்றவர். ஆமென். நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, நாம் விசுவாசிக்கிறது போல நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். அந்த ஏக்கத்தோடு, அந்த விசுவாசத்தோடு இன்னும் நான் நீச்சல் ஆழ மூழ்கணுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என்மேல் வந்தமர்ந்திடும். ரதரலபா. ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற பல ஆசீர்வாதங்களிலே ஒன்று, அவர் தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், நீதியின் பாதையில் நடத்துகிறவர். ஜலத்தின் மேல் அசைவாடின தூயதேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூயதேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக
காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க கரங்களை தட்டி விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல நக காற்றே நீர் என்னை நோக்கி எத்தனை பேர் மூழ்க விரும்புறீங்க? அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. 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 என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக பாடுங்க, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. என் மேல் வந்தமன் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்ற எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ அறிக்கை செய்யுங்க, வாயை திறந்து விசுவாசத்தோடு. ரபா பா ஷதா ரபா ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுத்திடுவேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நான் உண்மைதானா? கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், உண்மைதானா? உலகத்திற்கு காயங்களாத்திடுவேன், கட்டுகள் விட்டிடுவேன். காயங்களாத்திடுவேன்,
கட்டுகள் அவிழ்த்திடுவே, விடுதலையை வரை சாத்திடுவே, விடுதலையை வரை சாத்திடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஆமென், வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஒரு நாளும், ஆமென், glory, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றா. பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தருடைய அபிஷேக வல்லமை, கர்த்தருடைய தொடுதல் ஒவ்வொருவர் மேலும் வற்றாது ஒரு நாளும். நல்ல ஆவியில நிரம்பி நல்ல வெட்டு கொடுத்து, ஆமென். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவருடைய கிரியை பலமாய் ரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரீதரபௌ சந்தன ரபபபா லீதனமௌ சந்தன கபரலதிரமா. ஹல்லேலூயா, மைட்டி காட். ஆவியானவருடைய நிறைவு நாம் ஆற்றப்பட தேற்றப்பட, நாம் பலப்பட மட்டும் அல்ல, நாம் சாட்சியாய் வாழ. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அபிஷேகம் வெறும் துள்ளி குதிச்சு சத்தம் போட்டு ஆராதிக்கிறது மட்டும் இல்லை, அதை விட முக்கியம் வாழ்கிற பகுதியில், ஆராதிக்கிற சபையில் சாட்சியா வாழ்வது. ஆமென். இயேசுவை உயர்த்துவது, 2 கரங்களை உயர்த்தி உமையே உயர்த்த உதவி செய்யுங்கப்பா. Thank you Jesus, mighty God, mighty God, mighty Jesus, hallelujah, mighty God. தேவ சமூகத்தில் thank you Lord. உமையே நான் நேசிப்பேன் சொல்வீங்களா? உமையே நான் நேசிப்பேன், உமையே நான் ஆராதிப்பேன், உனதரே செய்யா உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். சொல்லுங்க, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். எது நிமித்தம்? அவருக்குள் நான் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம். உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த வைராக்கியத்தை நிமித்தம், பரிசுத்தத்தின் மேல் இருக்கிற வைராக்கியத்தை நிமித்தம், எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க வாயை திறந்து, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. I have set the Lord always before me. He is in my right hand. I will not be shaken anymore. Amen. இந்த காலை வேளையில் ஆவியானவருடைய நிறைவு இந்த இடம் முழுவதும் அளவில்லாமல் இருக்கிறது. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ராபா ஷகா தரபாபா லீதரமௌ ஷதரபா கபா. இந்த ஜனத்தை எனக்காகவே ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அதுதான் அவருடைய நோக்கம். நம்ம ஏற்படுத்தின நோக்கமே அதுதான். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய சமூகத்தில், இந்த உபவாச நாளிலே தேவ சமூகத்தில் வரும்படி தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திர
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். எசேக்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 38வது அதிகாரத்தில் 5வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம். நீ போய், நானே வாசிக்கிறேன், நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் இப்போ இந்த சம்பவத்தை பற்றி பேச போகிறதில்லை. இதில் எனக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னா, நம்முடைய தேவன் கண்ணீரை காண்கிறவர். ஆமென். நம்முடைய தேவன் கண்ணீரை காண்கிறவர், கதறலை கேட்கிறவர். அதில் 2 வார்த்தை இருக்குது. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். அதைத்தான் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடியிருக்காங்க. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார்னு. கண்ணீர் என்பது பார்க்கத்தான் முடியும், கதறலை கேட்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய அழுகுரலை கேட்கிறவர். கண்ணீரை அவர் பார்க்கிறவர், அழுகுரலை கேட்கிறவர். எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய தேவன் காண்கிற தேவன், நம்முடைய தேவன் கேட்கிற தேவன், நம்முடைய தேவன் உணர்ந்து கொள்கிற தேவன், நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்முடைய தேவன் நம்மை அறிந்த தேவன். ஹல்லேலூயா. ஆகவே அவரை குறித்து நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேகர் கண்ணீர் விட்டுருக்கிறாங்க. ஏன்னா பிரசங்கி சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறார். சாலமோன் ஞானி சொல்லுகிறார், பிரசங்கி 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் முதல் பகுதி மட்டும் வாசிக்கிறேன். அழ ஒரு காலம் உண்டு. ஆமே, அழ ஒரு காலம் உண்டு. அதாவது பிரசங்கி அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த 1வது அதிகாரத்தில், அந்த 3வது அதிகாரத்தில் 1லிருந்து நிறைய வாசிட்டு வந்தீங்கன்னா 28 காலங்களை குறிப்பிடுகிறார். 28 விதமான காலம் உண்டுன்னு. அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம். ஏன்னா இப்படி பல காலங்களை அவர் குறிச்சிக்கிட்டே வர்றாரு, 28 காலங்களை. அதில் அளவும் ஒரு காலம் உண்டு என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களெல்லாம் நான் அழ வைக்க போகிறதில்ல. இப்போது தயவுசெய்து பயப்படாதீங்க. நான் அழ ஒரு காலம் உண்டு. வேதத்தில் அநேக தாசர்கள், ஆபிரகாம் எழுதிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டதில் இல்லை? ஆபிரகாம் எழுதிருக்கிறார். ஏன்னா நிறைய தாசர்கள் எழுதிருக்கிறாங்க. நான் வேதத்தில் அப்படியே கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 140 இடங்களில், 140க்கு மேலாகவே இருக்கலாம், 140 இடங்களில் கண்ணீர் விடுகிறதை, கண்ணீர் விட்டு கதறுகிறதை வேதம் குறிப்பிட்டிருக்குதுங்க. 140 இடத்துக்கு மேலே. அப்போ நான் என்ன அர்த்தம்? அது ஒரு முக்கியமான பகுதியாக எனக்கு பட்டது. அதனால தான் இந்த செய்தியை ஆரம்பித்தேன். ஏன்னா our God sees our tears. நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறார், நம்முடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான நேரம் இருந்திருக்கலாம், அதே வேளையில் சில நேரங்கள் சோகமான, துக்கமான, இழப்பை சந்தித்த நேரங்கள் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்போம்? கண்டிப்பாக நான் அழவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாம் அழுதுருக்குறோம். அது ஒரு காலம் இருக்கட்டும். ஏன்னா சின்ன பிள்ளைகளை அப்பா அம்மா அடித்து நல்லா அழுதுருக்குறோம், இது வேற. ஆனால் பல பிரச்சனைகளின் மத்தியில், போராட்டத்து மத்தியில் அநேகர் நம்ம அழுதுருக்கிறோம். அதாவது நாம் அழும் பொழுதெல்லாம் தேவன் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் அநேகர் அழுதுருக்கிறான்னு சொன்னேன். அது மட்டுமல்ல, ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கன்வே வித் வேர்ட்ஸ், யூஸ் சம் டியர்ஸ் அப்படின்ட்டு. அதாவது உன்னால் ஜெபிக்க முடியவில்லை என்றால், பேச முடியவில்லை என்றால் கொஞ்சம் அழுது ஆண்டவர் முன்னால. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் த்ரூ வேர்ட்ஸ், யூஸ் யுவர் டியர்ஸ் அப்படின்னு சொல்றாரு.
நமக்கு தெரியும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு காலத்தில் அவரும் கண்ணீர் விட்டிருக்கிறார். அவர் கண்ணீர் விட்ட தருணங்கள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? நிறைய விட்டிருக்கிறார். எருசலேமில் கண்ணீர் விட்டிருக்கிறாரு, பார்த்து எனக்காக அழாதேங்கள் அப்படின்னு கண்ணீர் விட்டுருக்காரு. எருசலேம் பார்த்து கண்ணீர் விட்டுருக்கிறாரு. நாசருடைய கல்லறையில் கண்ணீர் விட்டுருக்கிறாரு. அது மட்டுமல்ல, எபிரேயர் 5:7 படிச்சிங்கன்னா அவருடைய கதறல் எப்படி இருக்குன்னா, எங்கள் கெத்செமனே தோட்டத்தில் பயங்கரமாக அழுதுருக்கிறார். பலத்த சத்தத்தோடு அழுதுருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அழுகையை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் இதை யூஸ் பண்ணலாமேன்னு யோசிக்கிறேன். அதுக்காக தான் இந்த காலகட்டத்தில் நமக்கு இது தேவை என்று உணர்வதால் இதை குறித்து பேசலாம்னு இருக்கிறேன். வேதத்தில் முதலாக அழுத நபர் யாருன்னு தெரியுமாங்க? வேதத்தில் முதலாக அழுகை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு நபர் யாருன்னா வேற யாரும் இல்லை, ஆகார் தான். ஆகார் தான் முதலாக கண்ணீர் சிந்தி இருக்கிறார். அது ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் 16 முதல் 19 வரைக்கும் நான் கொஞ்சம் மெதுவாக வாசிக்கிறேன், கவனிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயம் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். எப்படி போட்டிருக்குதுங்க? சத்தமிட்டு அழுதாள் அப்படின்னு போட்டிருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் 19வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திகளை தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு 18வது வசனத்தில், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யாரு? ஆகார் கண்ணீர் விட்டாங்க, கதறி அழுதாங்க. ஆண்டவர் அந்த கண்ணீரை காண்கிறார்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, 18வது வசனத்துக்கு முன்னால 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அழுகுறது யாருங்க? இங்க ஆகார் அழுகுறாப்புல. தேவன் சொல்லுகிறாரு 17, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஏன் அப்படி எழுதணுங்க? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டான்னு எழுதிருக்கணும். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார்னு சொல்றாரு. அதாவது அவன் சத்தமிட்டு அழாம இருந்திருக்கலாம், வாய் திறந்து அழாம இருந்திருக்கலாம், ஆனா வேதனையில உள்ளத்துல அவன் அழுதுருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய கண்ணீர் சத்தமிட்டு அழுதாதான் வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய இருதயத்திலிருந்து குமுறலையும் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆகாரின் சத்தத்தை கேட்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அவ யூத பெண்மணியா? இல்லை. கடவுள் பக்தி உள்ளவளா? இல்லை. ஏன் கேட்கணும் அப்படின்னா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் 10-11 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். கர்த்தர் உன் அங்கலாப்பை கேட்டார், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இங்க பாருங்க, ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஆகாருக்கு மட்டுமல்ல ஆபிரகாமுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்னா, நீங்க ஆதியாகமம் 21வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். உங்களுக்காக வாசிக்கிறேன். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். அதாவது சாரா சொல்லிட்டா அனுப்பு அப்படின்னு, ஆகாரையும் பிள்ளையும் அனுப்புன்னு சொல்லிட்டாப்புல. சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு வருத்தம். காரணம், அவனுடைய முதல் குமாரனை எப்படி போக சொல்றாளே அப்படின்னு வருத்தமா இருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி வாக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா,
இந்த ரெண்டும் வந்து ஆபிரகாமுக்கும் ஆகாரும் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறினார். ஹல்லேலூயா. God remembers his promise. நம்முடைய தேவன் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைத்து நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டிருப்பார், பேசியிருப்பார், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம். அதை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது எனக்கு வாக்கு தந்திருக்கிறீங்க, ஆனால் நான் இந்த வேதனையில் இருக்கிறேன், எனக்கு இப்போ பதில் தாங்கப்பா. ஆமென். எனக்கு இப்போ பதில் தாங்க. என்ன ஆகவே அவருடைய கண்ணீர் அந்த நேரத்தில் மகனுக்காக இருந்தாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கவனித்து அவர் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீருக்கும் ஒரு காரணம் இருக்கணுங்கிற சொல்ல வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், ஆகாருடைய கண்ணீரை கண்டு பதில் கொடுத்தவர், அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கண்ணீரை கண்டு பதில் கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக கொடுப்பார். ஆகவே நம்ம ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது, இதனால் எனக்கு நீங்கள் பதில் தரணும் அப்படின்னு அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊட்டினா போதும். அப்படி ஊற்றின ஒரு சகோதரியை எல்லாருக்கும் தெரியும், அநேக செய்தியை கேட்டிருக்கிறோம். அவங்களையும் கொஞ்சம் பார்த்துருவோமே. அன்னாளை குறித்து அவங்களையும் நம்ம பார்த்துருவோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசிரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையில் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஹல்லேலூயா. மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இங்கேயும் அவருடைய கண்ணீர் வருது, அவருடைய கதறலும் வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, வேதத்தில் பார்க்குறோம், அவளுடைய, உங்களுக்கு தெரியும், பெண்ணினால் அவளை ரொம்ப வேதனைப்படுத்துவா. அது எப்போ போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, வருஷத்துக்கு ஒரு இவங்க ஆலயத்துக்கு போவாங்க, சீலோவில் இருக்கிற ஆலயத்துக்கு. அப்போ ரொம்ப அவளை மனமடி வாக்குவாள். அதுதான் 7வது வசனத்தில் எழுதியிருக்குது. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள், அழுது கொண்டே இருப்பாள் அப்படின்னு. ஆண்டவர் அண்ணால் ஒரு நல்ல ஒரு சகோதரி, ஏன் அவளை அளவழிச்சுக்கிட்டே இருந்தாங்க? அல்லது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், சில வருடங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அண்ணால் என்ன செய்யறா? 11வது வசனம் என்ன சொல்லுது? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவகரன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். எதுக்கு இது படிக்கிறேன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை அன்னாள் மூலமாக செய்ய விரும்புகிறார், அதற்கு அவளை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, எனக்கு கொஞ்சம் ஷாக்காகவே இருந்தது. 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். God had a purpose in Anna. ஆண்டவர் அவளை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவளுடைய கர்ப்பத்தை அடைச்சார். He wanted to bring Samuel through her. ஒரு தீர்க்கதரிசியை மூலமாக கொண்டு வரணும், அதற்கு அவருடைய அர்ப்பணிப்பு தேவை. அந்த அர்ப்பணிப்புக்காக அவர் காத்திருக்கிறார். அந்த காத்திருந்த வேளை வந்தது, அவள் அர்ப்பணித்தாள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு விசுவாசி, அவ்வளோதான், ஆலயத்துக்கு போகிறேன் வரேன் காணிக்கை கொடுக்குறேன், இது போதுன்னு. இல்லைங்க.
நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டம் உண்டு ஆண்டவருக்கு. ஹalleluya. He has a specific plan for everyone. எல்லோரை குறித்தும் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ளாவிடில் நம்முடைய மனசில் அமைதியே இருக்காதுங்க. அதை அறிந்து கொள்ளாத விடில் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தடைபடுங்க. அதை நம்ம சரியாக தெரிந்து கொள்வோம். அதை நிறைவேற்றும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கும். நம்ம யோசித்து பார்ப்போம், அன்னாளுடைய கர்ப்பத்தை அவர் ஏன் அடைக்கணும்? அவளுக்கு முதல்ல, அதாவது மொத்தம் அவளுக்கு எத்தனை குழந்தை பிறகுது, அதுக்கப்புறம் ஒரு 5 குழந்தைகள் பிறகுது, மொத்தம் 6 பிள்ளைகள் அவளுக்கு பிறகுது. 6 குழந்தைகளை முதலே கொடுத்துருந்தா அவள் ஆண்டவருக்கு கொடுத்துருப்பாளா? இல்லை. மொத்தம் 6 குழந்தைகள் அன்னாளுக்கு பிறகுது. ஆனால் 6 குழந்தைகள் முதல்ல அவளுக்கு பிறந்திருந்தா கொடுத்துருக்க மாட்டா. God wanted Hannah to commit. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சில ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கலாம். சில பலவீனங்கள் நம்மை தாக்கலாம். நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதற்காக அவர் நம்முடைய வாழ்க்கையில சில தடைகளை கொண்டு வரலாம். இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நிறைவேறாம இருக்குது. ஏன்னா ஏலி நினைக்கிறார், ஆசாரியனாக ஏலி நினைக்கிறாரு, இவ குடிச்சு போட்டு உளறா போல் இருக்குதுன்னு. அவ சொல்றா, இல்லையா, நான் குடிச்சிட்டு வரல, இங்கே நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். இதைத்தான் செய்யணுங்க. என்ன செஞ்சாவ? இருதயத்தை ஊற்றி விட்டேன். அதாவது நம்ம ஜெபிக்கிறோம், சில காரியங்களுக்காக வீட்டில் குடும்ப தேவைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆர் வி pouring our heart out? நம்முடைய இருதயத்தினுடைய ஏக்கங்கள் எண்ணங்களை எல்லாம் ஊற்றி விடுகிறோமா ஒரு பாதத்தில்? யோசித்து பாருங்க. கேட்குறோம் அவர்கிட்ட, எதை தாங்க அதை தாங்கன்னு கேட்குறோம். ஆண்டவரே, ஒரு தடை இருக்கிறதுன்னு வச்சுக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில் ஒரு தடை இருக்கிறதுன்ற, ஆண்டவரே இந்த தடைக்கு என்ன காரணம்? நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்ப்பதை விட நம்முடைய இருதயத்தை காண்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தில் அண்ணா இருந்தபடியினால அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறதுனால சில காரியங்களில் ஆண்டவர் நம் மூலமாக செயல்பட விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொண்டால் போதும், நாம் அதற்காக ஆயத்தமாக இருக்க முடியும். நான் சொல்றது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். உங்களை குறித்த ஒரு திட்டம் உண்டு. தேவனுக்கு உங்களை குறித்த ஒரு தனிப்பட்ட திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஜெபிப்போம். இன்னைக்கு ஜெபிங்க வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே என்னை குறித்த உடைய திட்டம் என்ன, அதை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தாப்புல நமக்கு தெரியும், நம்ம முதல்ல வாசித்த அதே வசனத்தை திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில், 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் நான் 1வது வசனத்திலிருந்தே படிக்கிறேனே, 1வது வசனத்திலிருந்தே படிக்கிறேன். 2 ராஜாக்கள் 1வது. அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். உடனே 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன புத்தகமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஏசையா மிகவும் அழுதான். ஏசையா ஏன் அழுவணுங்க? அப்போ ஏன் அழுவணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ செத்து போவடா, உனக்கு ஆயுசு முடியுது. ஏன் அவர் அதுக்கு கேட்கணும்? வேதத்தில் நிறைய கணக்கு இருக்குதுங்க. இந்த கணக்கில் இது ஒன்றுன்னா, he was young actually. யாரு? எசேக்கியா. ஆண்டவர் சொன்ன நேரத்தில் அவருக்கு வயசு என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் வேதத்தில் நிறைய கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். அதில் இது ஒன்று.
அவருக்கு அந்த நேரத்தில் வயசு 39. அவருக்கு வயசு என்னங்க? 39. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் 2 நாளாகம 29:1 எடுத்து படிங்க. 2 நாளாகம 29:1. போதும். அதாவது 25 வயசுல ராஜாவாகி 29 வருஷம் அரசாண்ட. அப்பனா மொத்த வயசு என்ன? 25 29 54. 15 வருஷத்தை கழிச்சிருங்க, 39. தெரியுதா? அதுக்குன்னா அந்த அந்த அதிகாரத்தின் முடிவில் பாருங்க, அவன் மரித்ததுக்கு அப்புறம் மனசே ராஜாவானான் இருக்கும். ஆகவே எதுக்கு சொல்றேன்னா, சின்ன வயசு தான். அது மட்டுமல்ல, அந்த சின்ன வயசுல ஆண்டவருக்கு அவர் செய்த காரியங்கள் மகத்துவமானவைகள். அவர் இங்க என்ன சொல்றாரு? நம்ம சின்னதாக பார்த்துட்டோம். எப்படி பார்த்துட்டோம்? உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்துன்னு ஒரே ஒரு வசனத்தில் முடிச்சிட்டோம் இல்லையா? இல்லைங்க. ஆக்சுவலாக அவர் செய்த காரியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 2 நாளாகமும் 29வது வசனம், 29 அதிகாரம், 30வது அதிகாரம், 31வது அதிகாரம், 3 அதிகாரங்களை படித்து பாருங்க. இஸ்ரவேலில் தேவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறார். சின்ன வயசுல 25 வயசுலேருந்து 39 வயசு வரையும் தேவனுக்காக 14 வருடங்கள் அவர் தேவனுக்காகவே உழைக்கிறார். மூடப்பட்ட ஆலயம், அதாவது தீட்டுப்பட்ட ஆலயம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அவர் அதை புதிதாக மாற்றுகிறார். எல்லா பலிகளையும் கொண்டு வருகிறார். எல்லா ஆராதனை ஒழுங்குமுறைப்படுத்துகிறார். இப்படி எசேக்கியா செய்ததுக்கு அப்புறம் தேவன் அவருடைய திட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். இல்லைன்னா ஆண்டவர் உடனே மாற்றிட மாட்டார். ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு உடனே மாற்றிட மாட்டார். ஆனால் ஆண்டவர் ஏன் மாற்றுகிறார் என்றால், ஏன் மாற்றுகிறார்னா, அது எப்படி சொல்றாரு பாருங்களேன். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகா இருக்கும். அதாவது 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் நிம்மதியாக எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாக தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாள் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அதாவது பாதி முற்றத்தை தாண்டதுக்கு முன்னாலேயே சொல்றாருங்க. அல்லேலூயா. எசேக்கியா சொல்லிட்டு வராரு. வரும்போது அவர் பாதி முற்றத்தை தாண்டதுக்கு முன்னாலேயே அதை அவர் சொல்லுகிறார். தேவன் அவருடைய திட்டத்தை மாற்றுகிறார். அதாவது எசேக்கியா மரிக்க வேண்டும் என்பது எசேக்கியா மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் அவருடைய திட்டத்தையே மாற்றுகிறார். ஏன் மாற்றுகிறார்னா, அவருடைய கண்ணீரை கண்டது மட்டுமல்ல, அவருடைய செய்கைகளை நினைத்து, அர்ப்பணிப்பை நினைத்து, ஓ இந்த இந்த மனிதன் எனக்காக உழைத்திருக்கிறான். ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் அழகா சொல்லுது. எபிரேயர் 6:10 என்ன சொல்லுது பாருங்களேன். எபிரேயர் 6:10, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அவனுடைய கண்ணீரை பார்க்கிறாரு. இதோட முடிச்செல்லாம் நினைக்கிறாரு. ஏன்னா அவன் வாழ்ந்த ஒரு பெரிய பிரச்சனை இஸ்ரவேலுக்கு வரணும் ஆண்டவருக்கு தெரியும். அதை குறித்து இப்போ பேச நேரம் இல்லை. என்ன ஆனால் தேவன் அதையும் அவர் மாற்றுகிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, when we stand upright in our life before God, நாம் தேவனுடைய பார்வையில் உத்தமமாய் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு குறித்திருக்கிற முடிவையும் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பலவித பாடுகளையும் மாற்ற வல்லவர். அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்போமானால், ஹல்லேலூயா, அதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்னொருத்தரை பார்க்கலாம். ஒவ்வொருத்தரையா அழுகிறத பார்த்துட்டு வரோம். ஆகார் எழுதாப்புல, அண்ணால் எழுதாப்புல, எசேக்கியா எழுதாப்புல, இன்னும் சிலருடைய அழுகையை கொஞ்சம் பார்ப்போமே. நெகேமியா எழுதின புஸ்தகத்தில், நெகேமியா 1ஆவது அதிகாரத்தில் 4வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து
உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கினேன். இங்கேயும் பாருங்க, அவருடைய கதறல் இருக்கிறது, அவருடைய கண்ணீர் இருக்கிறது. ஆனா இது உண்மையிலேயே இந்த கண்ணீருக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார்னு எனக்கு தெரியும். இன்றைக்கு இது நம்முடைய வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த ஒரு நபரை குறித்தே நம்ம ரொம்ப நேரம் தியானிக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப நேரம் தியானிக்க போறதில்ல. இந்த நெகேமியாவுக்கு பாருங்களேன். நெகேமியாவுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கினேன்னு சொல்றாரு. எந்த காரணம்னா, முதல்ல நான் படிக்கிறேன், 1வது அதிகாரத்தில் 2-3 வசனங்களை படிக்கிறேன். என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதேயாவில் இருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வசனத்தை கேட்ட உடனே பாருங்களேன், இந்த வார்த்தையை கேட்ட உடனே, எருசலேமின் அலங்கங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய மக்களோ அங்கே இருக்கிறவங்களோ மகா தீங்கு அனுபவிக்கிறார்கள். உடனே அவருடைய இருதயத்தில் முதல்ல வருதுனதுங்க ஒரு பாரம். அதாவது ஒரு சின்ன நேஷன் தாங்க இஸ்ரேல், நமக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு தேசம் தான் இஸ்ரேல். சின்ன தேசத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்திருப்பாங்க? ஒரு 2 கோடி மக்கள், 3 கோடி மக்கள், அதுக்கு மேலே இருந்திருக்க முடியாது. அந்த காலத்தில் கிட்ட விட அந்த காலத்தில் அது கூட இருந்திருக்க முடியாது. சில லட்சங்கள் இருந்திருக்கலாம், 1 கோடிகள் தான் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மக்களுக்காக ஒரு மனிதன் பாரப்படுகிறார். இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கிற இந்த தேசத்தை குறித்து நம்ம எவ்வளவு பாரப்படுறோம்? Where is our burden? நம்முடைய பாரம் எங்கங்க? நம்முடைய பாரம் எங்க? என்ன, அது சுட்டரிக்கப்பட்டுச்சு. காரணம், அவர்கள் செய்த அக்கிரமத்தினால. அதாவது ஆண்டவர் சொல்லியிருந்தார், என்னுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விலகி நீங்க நடந்தீங்கன்னா உங்களை தேசத்தை விட்டு புறம்பே தள்ளிடுவேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது. ஆனா இங்கே ஒரு மனிதன் சில நாளாய் துக்கித்து உபவாசித்து அழுகிறார். காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் என் அழுகைக்கு கண்டிப்பா பலன் உண்டு. ஒரு மனிதன் தாங்க அழுதது, அவர் ஒரு மனிதன் தான். ஆனா அவருக்கு தெரியும் நிச்சயமாக எனக்கு பதில் உண்டு என்பது தெரியும். அப்போ அவர் எப்படி அவர் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். அதாவது முதல்ல அவருக்கு பாரம் வருது, தேசத்தை குறித்து பாரம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை குறித்து நமக்கு பாரம் இருக்கலாம். நெகேமியாவுக்கு இந்த பாரம் தேவையே இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச அளவில். ஏன் அப்படின்னா, he was having a comfortable life. எங்க ராஜா முன்னால பானபாத்திரம் கொடுக்கிறவர், ஒயின் கொடுத்துட்டு இருக்கிறாரு. த பெஸ்ட் ஒயின் அவர் கொடுக்க முடியும், அதுக்கு முன்னாடி இவர் குடிச்சிட்டு தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது he can have a பெஸ்ட் ஃபுட், அரண்மனை வாழ்க்கை, பெஸ்ட் ட்ரெஸ்ஸு, பெஸ்ட் ஃபுட்டு, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இப்படி இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு அவர் எங்கே போகணும்னு நினைக்கிறாரு? அங்கே போய் ஏன்னா அவர்களுக்காக கதறார். காரணம் என்ன தெரியுமா? பேர்டன் ஃபார் த நேஷன். முதல்ல தேவை பேர்டன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாரம் இல்லைன்னா நம்முடைய ஜெபத்தில் வெயிட்டே இருக்காது, வெறும் வார்த்தை மட்டும்தான் இருக்கும். தேசத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு நிச்சயம் தேவைங்க. இதை குறித்து நான் அதிகம் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதற்கு நேரம் ஒத்துக்கிறான்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த தேசத்தை குறித்த அதிக பாரம் தேவை. முதல் நூற்றாண்டில் இங்கு வந்த தோமா, முதல் நூற்றாண்டில் எந்த வசதியும் கிடையாது அவருக்கு எந்த ஞானமும் கிடையாது, எந்த படிப்பறிவும் கிடையாது. ஞானம் கிடையாது சொல்ல முடியாது, படிப்பறிவு கிடையாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்னது? எபிரேய மொழி மட்டும்தான், அல்லது அராமைக் தெரியும், அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அராமைக் மொழி தான் பேசியிருக்கணும். ஆனால் இந்த தேசத்தில் வந்து இன்றைக்கும் அந்த ரெக்கார்டு இருக்குது. எங்கே? நம்ம மெட்ராஸ் மியூசியத்தில் ரெக்கார்டு இருக்குது. 30 லட்சம் பேரை ரட்சிப்புகள் நடத்தியிருக்கிறார். ஒரு மனிதர் வந்து முதல் நூற்றாண்டில் 30 லட்சம் பேரை ரட்சிப்பு நடத்தியிருக்கிறாரு. நமக்கு எல்லா வசதியும் இருக்குது,
நம்ம எத்தனை பேர் ரட்சிப்புகள் நடத்தி இருக்கிறோம்? ஏன்னா பாரம், நம்முடைய பாரம். எல்லாரும் தோமா போல மாற முடியாதுங்க, ஆனா பாரத்தோட ஜெபிக்க முடியுமே. ஹல்லேலூயா. நம்ம பாரத்தோட ஜெபிச்சா, நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே ஒரு சேனை எழுமணும்னு இல்ல, ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் போதும் ஆண்டவர் இந்தியாவை கலக்கிறதுக்கு. ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்த முடியும். நம்மளும் இங்கே இந்தியாவில் நிறைய பேர், அதுவும் தென்னிந்தியாவில், தமிழகத்தில் இந்தியாவின் ரட்சிப்புக்காக எவ்வளோ பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இரவும் பகலும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் எழும்பலன்னா, அந்த ஜெபத்தில் இன்னும் பாரம் இல்லை. அதாவது நான் இழந்து விடுவேணும், அதாவது என்னுடைய கண்ணீர் அங்கே வரணுங்க, என் இருதயம் அங்கே ஊற்றப்படணும். முதல்ல இல்லை. ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். நம்ம தேசத்தில் இதையெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கணுங்க. 6வது 7வது வசனத்தை படிக்கிறேன். நெகேமியா 1:6-7 படிக்கிறேன். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அவரை சேர்த்துக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசே கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். பாருங்க, அதாவது அவருக்கு இருந்த பாரம் மட்டும் கிடையாது, கன்ஃபெஷன். ஃபர்ஸ்ட் we need burden, second we need a confession. நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தின் பாவத்திற்காக நம்ம அழுது புலம்பணுங்க. எசேக்கியேல் பாபிலோன் இருக்கும்போது ஆண்டவர் தரிசனத்தை காட்டுறார். எருசலேம் ஆலயத்தில் என்ன அக்கிரமம் நடக்குது. ஏன்னா அங்கே தம்பூசுக்காக அழுதுகிட்டு இருக்கிறாங்க, விக்கிரகங்களுக்காக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதை காட்டுறாரு. எசேக்கியேலுக்கு பாரம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற அக்கிரமங்களுக்காக நம்ம எவ்வளவு பாரப்படுறோம். இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற அக்கிரமங்களுக்காக ஒருவேளை நம்ம சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த மக்கள், இந்திய மக்கள் படுகிற இருக்கிற அவலங்களுக்காக நாம் எவ்வளவு பேர் பாரப்படுறோம். கல்லையும் மண்ணையும் மிருகங்களையும் வணங்கி கொண்டிருக்கிற மக்கள், அறியாமல் இருக்கிற மக்கள். ஆனால் என்ன, இந்தியர்களுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாரும் பக்தி நிறைந்தவர்கள். ஆமென். பக்தி நிறைந்த இந்தியர்கள். ஆனால் தவறான பக்தி. வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டான்னு சொல்லுது. அந்த வசனம் நிறைவேற, அது சொல்லி ஜெபிங்களே. ஆண்டவரே, நீங்க சொல்றீங்களப்பா, பக்தி உள்ளவர்களை உமக்காக தெரிந்து கொள்ளுகிறவரே, இதோ பக்தி உள்ள ஜனங்கள் ஐயா அறியாமல் இருக்கிறாங்க, அதுக்காக கண்ணீர் விடுங்களேன். உங்களால் கண்ணீர் விட முடிஞ்சா இந்தியாவில் மாற்றத்தை பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாதுங்க. we need confession for the nation. தேசத்தின் அக்கிரமங்களுக்காக ஜெபிங்க. டெய்லி செய்தி பார்க்குறீங்க, இந்த செய்தியை பார்த்துட்டு ஒரு ஜெபம் வரணுங்க. இங்கே சிறு பிள்ளைகளுக்கு சேஃப்டி கிடையாது, வாலிப பிள்ளைகளுக்கு சேஃப்டி கிடையாது, சகோதரிகளுக்கு சேஃப்டி கிடையாது, என் முதியவர்களுக்கு சேஃப்டி கிடையாது. அப்படி இருக்கிற இந்த தேசத்தை குறித்து நமக்கு பாரம் இல்லைன்னா எப்படிங்க? பாரம் இல்லைன்னா எப்படி? கண்ணீர் வர வேண்டாமா? இன்னைக்கு நம்ம பிள்ளை அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. ரோட்டில் போகிறான், ஒரு ஸ்கூல் போயிட்டு வர ஒரு இளம் சின்ன பிள்ளை பார்க்குறான், அங்கேயே அந்த பிள்ளைய எடுத்துட்டு கொண்டுட்டு போயிடுறான். நம்ம அது ஒரு செய்தியாக கேட்டுறோம், அவ்வளோதான். நமக்கு அது பாரமாக மாறுதா? யோசித்து பாருங்க, அது பாரமாக மாறணுங்க. இப்படி ஒவ்வொரு செய்தியும் நமக்கு பாரமாக மாறினா தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா செய்தியை கேளுங்க. எதுக்காக கேட்குன்னா, நமக்கு ஜெபக்குறிப்பு அதெல்லாம் நிறைய இருக்குது செய்தியில். காரணம், நிறைய செய்தி துர்ச்செய்தியாக தான் வருது. இருக்கட்டும், என்னென்ன துர்ச்செய்தி நடக்குதோ இதுக்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. அங்கே என்ன நடக்கும்? அப்போ அறிக்கையிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிக்க ஆரம்பித்தா போதும், தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 11வது வசனத்தை படிங்க. ஆமென்.
இதில் பாருங்க, இதில் என்ன தெரியுது? he had a burden now. அவருக்கு வந்து கன்ஃபெஷன் இருந்தது, இப்போ ஒரு கம்பேஷன் வருது, மனதுருக்கம் வரணுங்க. தேசத்தை குறித்த ஒரு மனதுருக்கம் தேவை நமக்கு. தேசத்தை குறித்த ஒரு மனதுருக்கம். ஆண்டவரே, என்னுடைய கண்ணீர் மட்டுமல்ல, என்னுடைய கதறல் மட்டுமல்ல, இந்த காரியம் நடந்திட வேண்டும் என்றால் உமது கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், அதிகாரியின் கண்கள் தயவு கிடைக்கணும். காரணம், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்க எனக்கு ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடலாம் என்று பிரார்த்தித்தேன். அதாவது அவர் ஜெபத்தோட நிப்பாட்டல, அவர் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய மனதுருக்கத்தில் சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு பதில் வேணியா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், என்ன பதில் வேணும்? எனக்கு இன்னைக்கு பதில் வேணும்பா. ஆண்டவர் கேட்கிறார். இவர் இங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம். எருசலேமுக்காக கண்ணீர் விட்டாரு, ஓகே நான் அழுதுட்டேன் போதும். இப்ப என்ன பண்றாரு? நாங்க போயாகணும். எங்க போயாகணும்? நான் எருசலேமுக்கு போயாகணும். அங்க போய் நாங்க சீர்படுத்தணும் எல்லாத்தையும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த தாகம், அந்த கம்பேஷன், மனதுருக்கம். தேசத்தின் மேல் நமக்கு மூணாவது தேவை என்ன தெரியுமாங்க? இந்த மனதுருக்கம். நமக்கு வேண்டியது என்னங்க? மனதுருக்கம் வேணுங்க. நமக்கு தேசத்தின் மேல ஒரு பாரம் வேணும். தேசத்தின் பாவத்தை அறிக்கையிடணும். மூணாவது, தேசத்தின் மேல ஒரு மனதுருக்கம் வேணும், கம்பேஷன் வேணும். burden for the souls, confessing the sins, compassion for the nation. இது இருக்கணுங்க. அவர் தன்னுடைய சௌகரியமான வாழ்க்கையை விட்டுட்டு கடினமான வாழ்க்கைக்கு போறாரு. எருசலேமில் அவர் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது, ஆனால் அதை பற்றி கவலைப்படலை. காரணம் என்ன தெரியுமா? அவர் நான் ராஜாவுடைய மண்டபத்தில் அல்லது ராஜாவுடைய அரண்மனைகளை சௌகரியமாக இருப்பதை காட்டிலும் நான் அங்கே ஏழைகளோடு போய் கஷ்டப்படுவதை மேல். இது என்ன ஞாபகம் வருது? இப்போ மோசேயை குறித்த ஞாபகம் வருது பாருங்களேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 24 26 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தி அதிகமாக பாக்கியம் என்று எண்ணினான். மோசேக்கு தெரியும் நம்ம அரண்மனையை விட்டுட்டா கஷ்டப்படணும்னு, கவலைப்படலை. அதே போல நெகேமியாவுக்கு நல்லா தெரியும் அரண்மனையை விட்டுட்டா கஷ்டப்படணும்னு, கவலைப்படலைங்க. அதாவது we should come out of the comforting zone. நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும், நம்முடைய சௌகரியமான இடத்துலேருந்து வெளியே வரணும். இதுக்கு எப்போ முடியும் தெரியுமா? when we are committed. நாம் எப்போ நம்மை இதற்காக அர்ப்பணிக்கிறோமோ. இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் தனி மனுஷ சாதிக்க முடியும், தனி மனுஷனா சாதிக்க முடியும். மைக் இவான்ஸ் என்ற ஊழியக்காரர், அவர் சுரங்கத்தில், நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செஞ்சவர், வேல்ஸில் சுரங்கத்தில் வேலை செஞ்சவர். அவருடைய 17-18 வயசுலேருந்து சுரங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டு நைட்டில் 12 to 4 ஜெபிப்பாராம். திருப்பி காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போயிடணும். அந்த வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒரு மனிதன் மூலமாக எழுப்புதல் வந்ததுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் எவ்வளவு நாள் ஜெபித்தார் தெரியுமா? 11 வருஷம். 11 வருஷம் ஒரு மனிதன் எழுப்புதலுக்காக ஜெபித்தார். அங்கே வந்தது. எதுக்கு சொல்றேன்னா, பாரம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. பாரம் இல்லாமல் ஜெபம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கவும் செய்யாது. டெய்லி அவர் 4 மணி நேரம் ஜெபித்தார். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், உங்களை குறை சொல்கிறதுக்காக அல்ல, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. அதாவது எப்படியாகிலும் அந்த துளி விழுந்தப்போ, அந்த அக்கினி விழுந்துட்டா போதும், நமக்குள்ள ஒரு பாரம் விழுந்துட்டா போதும், நம்மளால் தூங்க முடியாதுங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் படுத்துக்கிட்டே இருப்பீங்க, ஜெபிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவரே, இந்தியா ரட்சிக்கப்படணுமே, இந்தியா சீக்கிரமாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமே, இந்திய மக்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக வேண்டுமே என்ற அந்த பாரம் வந்துடும். ஆகவே தேவை என்னன்னா
கமிட்மெண்ட். பாரம் மட்டுமல்ல, பாவ அறிக்கை மட்டுமல்ல, மனதொருக்கம் மட்டுமல்ல, ஒரு கமிட்மெண்ட். நான் இன்னைக்கு செய்யணும், நான் இன்னைக்கு யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும். ஒரு முடிவெடுங்க. சிறிய ஆரம்பம் தான். ஒருத்தருக்கு, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு இயேசுவின் அன்பை நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறுங்க, பைபிள் படிங்க, அங்கே வாங்க இங்கே வாங்க, அதெல்லாம் கூப்பிடாதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்கள் பாவங்களுக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் வழியாக மட்டும்தான் ரட்சிப்பு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்ல முடியும். நம்ம பேசுகிற லாங்குவேஜில் நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நெகேமியாவை பார்த்துட்டோம். இன்னும் ஒருத்தரை பார்த்தலாம், ஒருத்தர் 2 பேரை பார்த்தலாம்னு நினைக்கிறேன். எஸ்தர் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எங்களை, அதாவது யூத ஜனங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுது ஒரு ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். இது முதல்ல ராஜாவுடைய ஆமானை வச்சுக்கிட்டு இந்த ஜெபத்தை பண்ணுறாப்புல, இந்த ரிக்வஸ்ட்டை கேட்குறாப்புல ராஜா கிட்ட. கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஆமானை கொண்டு போடுறார். அகஸ்வேரு ராஜா ஆமானை முர்தேக்காய்க்கு உண்டாக்கின அதே தூக்கு மரத்தில், கழு மரத்தில் ஆமானை கொண்டு போட்டுறாரு. அவருடைய 10 பிள்ளைகளையும் கொண்டு போட்டுறாரு. ஆனால் அவன் அனுப்பிய கடிதம் இருக்கிறது, இன்னும் அவன் அனுப்பிய நிருபங்கள் இருக்கிறது. எதுக்கு? யூத மக்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு நாளில். ஸோ என்ன பண்ணுறா தெரியுமா? அதுக்காக போயிட்டு 8வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. நான் படிக்கிறேன், நானே படிக்கிறேனே. பின்னும் எஸ்தர் ராஜா சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதமாக செய்ய யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அவ சொல்ற, முதல்ல விண்ணப்பம் பண்ற, கேட்ட ராஜா கிட்ட விண்ணப்பம் பண்ற. அது மட்டுமல்ல, 6வது வசனம் சொல்லுது, என் ஜனத்தின் மேலும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால். 6வது வசனம். இந்த பாரம் நமக்கு வேணுங்க. என் ஜனத்தின் மேல் வரும். இந்தியாவை என் ஜனம்னு நினைக்கிறீங்களா? நான் விமானப்படையில் இருந்ததுனால எனக்கு இந்தியாவை குறித்த ஒரு பாசம் உண்டு. நாங்கள் விமானப்படைக்கு போனவுடனே எங்களுக்கு தேசபக்தியை தான் வளர்ப்பாங்க. அதனால் இந்த தேசத்துக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நாங்கள் அங்கே ரெடியாக இருந்தோம். 2 யுத்தத்திலையும் நான் இருந்திருக்கிறேன். தேசத்திற்காக உயிரை கொடுக்க 24 மணி நேரமும் அதற்காக உழைத்திருக்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தேசபக்தி வந்துடும். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தேசபக்தி இல்லாத காரணம், அந்த தேசபக்தி நமக்குள்ள வளரலை. இந்தியாவை குறித்த ஒரு பாரம் நமக்கு கண்டிப்பாக அவசியங்க, நமக்கு அவசியம். இந்த எஸ்தர் என் ஜனத்தின் மீது வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், அவளுடைய உயிர் போகும்னு சொல்லும்போது கூட அவள் அழலைங்க. ஆனா என் ஜனம் அழிந்து விடக்கூடாது என்றக்காக அழுகிறா. ஹல்லேலூயா. இதுதாங்க முக்கியம், இதுதான் முக்கியம். நான் அழிந்து விடக்கூடாது என்று நம்ம அழுகிறது வேற காரியம். எசேக்கியா அழுதாரு, அவர் சித்தரக்கூடாது என்று, ஓகே. ஆனா இங்கே என் குல மக்கள் அழிந்து விடக்கூடாது. அவங்க எங்கெல்லாம் பரவி இருக்கிறாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. 127 ப்ராவின்ஸ்ல இருக்கிறாங்க. எத்தனை தேசத்தில் இருக்கிறாங்க? 127 தேசத்தில் இருக்கிறாங்க. யூத மக்கள் சிதறி இருக்கிறாங்க அங்க அந்த காலகட்டத்தில். ஸோ நமக்கு அங்கதான் ஒரு பாடம் இருக்கிறது. அதாவது யூத கம்யூனிட்டிக்காக, யூத குலத்திற்காக அவள் விண்ணப்பம் பண்ணின பொழுது அவளால் வெறும் விண்ணப்பத்தோட மட்டும் நீ பண்ண முடியல. அவளுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது விண்ணப்பத்தோடு இருந்தது. அவள் குலத்துக்காக விண்ணப்பம் பண்ணும்போது அவளுடைய கண்ணீர் சொரிந்தது. ஹல்லேலூயா. நமக்கு இந்த கண்ணீர் அவசியங்க, இந்த கண்ணீர் அவசியம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் உண்டு. ஏன்னா
எஸ்தர் 3:15 அந்த வசனம் முடியுது. எப்படி முடியுதுன்னா, சூசான் நகரம் கலங்கிட்டுன்னு. ஆனால் அதே நேரத்தில் எஸ்தர் 8:15 எப்படி முடியுதுன்னா, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்ததுன்னு. ஆமென். கலங்கின நகரத்தை மகிழ்ச்சியாக்கினது அவளுடைய கண்ணீர். கலங்கின தேசத்தை 127 ப்ராவின்ஸ்ல இருக்கிறாங்க யூத மக்கள், கலங்குறாங்க எல்லாரும். சூசான் அரண்மனையை கலங்கிட்டு. இப்ப பாருங்க, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. எல்லாரும் அந்த வசனத்தை படிங்களேன். நான் அது கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கும் உங்களுக்கு. 8:15 படிங்க, கடைசி. மகிழ்ந்தது. அதுக்கு தான் சொல்ல வரேன். பாருங்களேன், ஒரு மனுஷியுடைய கண்ணீர் ஒரு தேசத்தின் மகிழ்ச்சியாக மாறியது. ஏங்க நம்ம கண்ணீர் மாற்ற முடியாது? நம்ம கண்ணீர் மாற்ற முடியுமா? முடியாதா? முடியுங்க. யூஸ் சம் டியர்ஸ். அதனால கண்ணீர் விடுறதுக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா கண்ணீர் விடுறதுக்கு கவலைப்படாதீங்க. இதுல கண்ணீர்லேயே அலைஞ்ச மனுஷன் ஒருத்தர் உண்டு. அதாவது இதுல எஸ்தருக்கு இருந்த தெரியுமா, அந்த கம்யூனிட்டி, இந்த பாரம், தேசத்தை குறித்த ஒரு பாரம், தேச மக்களை குறித்த ஒரு பாரம், யூத ஜனங்களை குறித்த ஒரு பாரம் இன்னைக்கு நமக்கு தேவை. இந்தியா விட்டுருங்க, தமிழகத்துக்காக காத்துருங்களேன். இந்தியா பெரிய தேசமா இருக்குது, இதெல்லாம் முடியாதுன்னா தமிழகத்துக்காக காத்துருங்க. தமிழகத்தில் எழுப்புதல் வரட்டும், அது இந்தியா முழுக்க பரவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டாயிலும் அல்லது ஒரு சேனையை கொண்டாயிலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய கண்ணீருக்கு பதில் உண்டு என்பதை நினைச்சுக்கொள்ள. அது பாரத்தோடு இருக்கணும், மனதுருக்கத்தோடு இருக்கணும். ஏன்னா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கண்ணீர் வரணும். ஆகவே ஒரு நகரத்தை, ஒரு தேசத்தை, 127 தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை ஒரு கண்ணீர் வர கொடுக்க முடியும் என்றால் ஏன் நம்ம தேசத்தில் மகிழ்ச்சியாக்க முடியாது? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியுமா, வட மாநிலங்களில் அவங்க படுற வேதனைகள் தெரியுமா? அதாவது கீழ்ஜாதி என்று அவர்களை செருப்புக்கு விட கேவலமாக நடத்துகிறாங்க. செருப்பை விட கேவலம் யார்? கீழ்ஜாதி மக்கள். நான் வடநாட்டில் நான் உண்மையை சொல்கிறேன், ரொம்ப அசிங்கமாக நடத்துவாங்க. பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் சரி. இந்த தேசத்திலிருந்து உலகம் முழுக்க, இந்தியாவிலிருந்து 90 கோடி டன் மாட்டிறைச்சி வெளியே விற்கிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் மாட்டிறைச்சி சாப்பிட்டான்னு கொண்டு போட்டானுங்க. எந்த மாநிலத்திலிருந்து போகுதோ அந்த மாநிலத்திலே இது நடக்குது. அப்போனா எவ்வளவு அராஜகம் பாருங்களேன். இதுக்கெல்லாம் பார்த்து நம்ம கண்ணீர் விடாமல் இருக்க முடியுமா? மனிதன் மாட்டுக்கறி சாப்பிட்டான், அவனை கொள்றாங்க. அதே மாநிலத்திலிருந்து 90 கோடி டன் டெய்லி போகுது. 90,000 டன் போகுது. ஏன்னா அப்ப யோசித்து பார்க்க வேண்டாமா? அவங்க செஞ்சா அது தேசப்பற்று. ஆனா ஒருத்தர் மற்றவன் செஞ்சான்னா அது அலங்கோலம். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். ஏன்னா எனக்கு அடுத்தாப்புல ரொம்ப பிடித்த மனிதர் யாருன்னா, கண்ணீரிலேயே வாழ்ந்த மனிதர் தாவீது. அவரை குறித்து பேச நேரம் இல்லை, நேரம் ஓடி போயிடுச்சு. அவரை குறித்து பேச நேரம் இல்லை. சில சங்கீதங்களை சொல்றேன், அதை மட்டும் போய் படிச்சு பாருங்க. சங்கீதம் 6:6, சங்கீதம் 39:12, சங்கீதம் 42:3, சங்கீதம் 56:8. அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 30:4. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தாவீதுனுடைய கண்ணீர் உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து அதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது சங்கீதம் 56:8 சொல்கிறார், என் அலைச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அதாவது இந்த தாவீதை பற்றி வேதத்தில் பல இடங்கள் அழுது ஒரு கட்டத்தில் சொல்லுது, அவர் கண்ணீரே வற்றி போயிடுச்சான். 1 சாமுவேல் 30:4 தான் எழுதியிருக்குது.
அதாவது கண்ணீர் வற்றி போகிற அளவுக்கு அவங்க அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு அழுத மனுஷன் நீங்க சொல்றாரு, என் கண்ணீர் ஒன்று வீணா போகலையா. அதாவது இதாங்க வெளிப்பாடு. அவர் கண்ணீர் ஒன்று வீணா போகல, எல்லாம் உங்க பாட்டில் இருக்குது. ஹல்லேலூயா. என் கண்ணீர் தரையில விழல, என் கண்ணீரியா உங்களுடைய பாட்டில் இருக்குதுயா. அது மட்டுமல்ல, அவைகள் உடைய கணக்கில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க விடுகிற கண்ணீர் தரையில் விழுந்து மறைந்து போவதில்லை. அது அவருடைய பாட்டில் இருக்கும், அவருடைய கணக்கில் இருக்கும், அதுக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. இன்னொருத்தரை குறித்து ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது எல்லாருடைய கண்ணீருக்கும் பதில் இருக்குதானா? இல்லை, சிலருடைய கண்ணீருக்கு இருக்காது. மனம் திரும்பாத மனிதனுடைய கண்ணீருக்கு பதில் இருக்கவே இருக்காது. எபிரேயர் 12 நிறைய வசனங்களை விட்டுட்டு நான் போகிறேன். எபிரேயர் 12 16 17 வசனங்களை படிக்கிறேன். ஒருவரும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் ஜேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்ட அவன் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுரிந்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் தள்ளப்பட்டு அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். காரணம் தெரியுமா? கண்ணீர் விடுறான், there is no repentance. மனம் மாறுதல் இல்லாம, அதாவது ரிப்பன்டன்ஸ் இல்லாம, மனம் திருந்துதல் இல்லாம விடுகிற கண்ணீருக்கு பதிலே கிடையாது. ஆனா இதை நம்ம விட்டுருவோம். ஆனா நம்ம கேட்ட வார்த்தைகளின்படி, ஏன்னா கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதோட நான் முடிக்கிறேன். காரணம் நிறைய இருக்குது காரியங்கள், எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, நேரம் ஓடி போயிடுச்சு. கண்ணீரை காண்கிற தேவன். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைக்காய் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆலில்லை ஆலில்லை அழுது ஜெபிக்க ஆலில்லை 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 அழுது ஜெபிக்க ஆலில்லை. கண்ணீரோடு இயேசு ஜெபித்தார், கண்ணீர் வடிக்க ஆரில்லை. செந்நீர் சிந்தி இயேசு ஜெபித்தார், கண்ணீர் சிந்த ஆரில்லை. தேவ சமூகத்தில் இந்த கால வேளையில் 2 கரங்களை உயர்த்தி, இயேசு வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். இயேசு வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலைகுனிவோ ஏராளம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலைகுனிவோர் ஏராளம். பக்தன் ஒருத்தர் இப்படி எழுதியிருக்கிறார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, ஏராளமானவர்கள் தலைகுனிவார்களேன்னு அந்த பாரத்தோடு சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் தேசத்துக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்வீங்களா? ஜீசஸ். அழிந்து போகிற தேசத்துக்காக என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று எரேமியா ஜெபிப்பது போல என்னை படைக்கிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? கிருபையின் தேவனே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாரத்தோடு அதை கேட்ட பொழுது சில நாட்களாய் உட்கார்ந்து அழுது உபவாசித்து ஜெபித்து என்று நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தது போல
அந்த ஜீவனுள்ள வார்த்தை உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்து பாரத்தை ஏற்படுத்தி உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை ஆண்டவரே நீர் ஊற்றுகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.